இந்த தொடர்கதை முழுக்க கற்பனையே. இது ஒரு விழிப்புணர்வு கதையாக்கம். இந்த தொடர்கதை யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. மேலும் யார் மனதையும் புண்படுத்தி இருந்தால் மனமறிந்து மன்னிப்பு கேட்கிறோம். இதில் குரல் கொடுத்த தோழர் மற்றும் தோழிகளுக்கு தமிழ் அன்பனின் நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். அப்போ 8 வெள்ளி கிடையாதுமா, கூட தான் வரும். ஏன்னா காலையில் 11:30லேருந்து 8:30ன்னா 1 மணி நேரம் சாப்பாடு டைமுக்கு சம்பளம் கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்போ என்ன அதான் அப்போ 7 மணி நேரத்துக்கு 72 வெள்ளியால் வகுத்தோம்னா 1 மணி நேரத்துக்கு எவ்வளோன்னு வந்துடும். இன்னொரு கடையில வந்து அது மொத்தத்துக்கு 70 வெள்ளி சம்பளம். அது எங்க அது எம்ஆர்டில அவுட்டருக்குள்ள இருக்கு. அந்த பொங்கலா வீடெல்லாம் இருக்கும் பாருங்க, அது அவுட்டர்ல அங்கெல்லாம் காடு மாதிரி இருக்கும் அந்த சைடு. என்னது சரி சரி. அது என்ன, அதுவும் சாப்பாடு கடையா? அது டீ காஃபி கடை. கடை பேரு நம்ம தமிழ்நாடு கடையா? இல்ல 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 மலை கடை. அங்க போய் என்ன, அங்க வந்து சனிக்கிழமை மட்டும் போவா? சனி ஞாயிறு? சனி ஞாயிறு ஆமா. அங்க வந்து நமக்கு மாசம் வந்து 570 வெள்ளி கிடைக்கும். ரெண்டு நாளைக்கு வேலை பார்க்கறதுக்கு. அப்ப 8 நாள் தானே வரும்? ரெண்டு நாள் வந்தாலே. ஆமா ஆமா 8 நாள் இங்க, மிச்ச நாள் இங்க. ரைட்டு. இல்ல 570. 570 இல்ல 8 நாளைக்கு எப்படி 500 வெள்ளி தருவாங்கம்மா? 570 வெள்ளி எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் வேலை இருக்கும்? 8 to 6:30. ஏற்கனவே அதுவும் 10 மணி நேரம். பரவாயில்ல. ஆனால் 570 இல்லையா? மட்டும்னா பக்கத்துலையா? பக்கத்துல. சரி 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 சரி. இப்போ இதுதான். அப்போ அதனால தான் இப்போ இதுனா 8:30 மணிக்கு தான் முடியுதுல்ல. அப்புறம் எதுக்கு இரவு 11 மணி ஆகுதுங்கிற நீ வர்றதுக்கு? இப்போ உங்க வீட்டுக்கார போய் பார்த்துட்டு வருவியோ? மத்த நேரத்துல நேரம் வந்துடும். அந்த வெள்ளிக்கிழமையில திங்கக்கிழமை. அதுதான் நீ வெள்ளிக்கிழமை போயிட்டு திங்கக்கிழமை காலையில தான் வருவேன்னு. அதுவும் எதுக்கு வர்றேன்னு தெரியல. குழி வருவேன் நீ அப்படியே கூட வேலைக்கு போயிடலாம்ல அங்க. இல்ல சனி ஞாயிறு 2 நாள் வந்து வெளியில போயிடும். அங்கே மாமா வீட்டுல போயிட்டு அங்க குளிச்சுட்டு அப்படியே வேலைக்கு போயிடுவேன். சனி ஞாயிறு மட்டும். அதான் வருவேன். ஆமா காலையில 8 மணிக்கு போயிட்டு 6 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு அப்படியே மாமா வீட்டுக்கு போயிருவா. ஆமா. மாமானா யாரு, குமாரா இல்ல வேற ஒருத்தவங்களா? எங்க அம்மாவோட தம்பி. கூட பிறந்த தம்பி. அவங்க இங்க இருக்கிறாங்க. அது என்னது சாங்கி வில்லேஜ்ல இருக்கிறாங்க. சரி 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 சரி. போயிட்டு அங்க சமையல் பண்ணி சாப்பிட்டு இரவு சாயந்தரம் 6 மணிக்கு வேலை முடிஞ்சோடனே மாமா வீட்டுக்கு போயிட்டு இரவு தங்கிக்கிறது. ஆமா அங்க போய் பீச்ல போய் ஒரு மணி வரைக்கும். ஆமாம்மா அதெல்லாம் பீச்சில் இருக்கும்போதெல்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசியிருக்கிற. இல்லை அந்த வீடுனா அவர் வாடகை ரூம் எடுத்துக்காரா இல்லை அவங்க மாமாவோட சொந்த வீடா? கம்பெனியில கொடுத்தது. அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப். உங்க மாமாவும் அவங்க ஒய்ஃபும் இருக்காங்களா? உங்க ஒய்ஃப்னா உண்மையான ஒய்ஃபா இல்லை உன்ன மாதிரி கேர்ள் ஃப்ரெண்டா? இல்லை எனக்கு தெரியாது, அதான் கேட்டேன். இந்த அண்ணின்னு சொன்னீங்க, அவங்க யாரு? அவங்க தான் இந்த குமாரோட அக்காவோ? சும்மா பழக்கத்துல அண்ணின்னு கூப்பிடுறது. சரி 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 சரி. இப்ப திங்கக்கிழமை காலையில எப்படி வீட்டுக்கு வந்துட்டு எப்படி நீ வேலைக்கு போவ? வந்துட்டு குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி வேலைக்கு 11:30 தானே வேலை. நான் 10 மணிக்கு கிளம்புனா அங்க 11:30 போவேன். சரி 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 சரி. அந்த அப்புறம் திங்க 8 மணிக்கு 8:30 வருவேன். 8:30 இருந்து அங்க 9-10 மணிக்கு அங்க வந்துருவேன்னா அதுல இருந்து அப்படியே 5 நாளைக்கு இருப்பேன்.
ம் எல்லா இடத்துலயும் அப்படிதான். ம் ம் பரவாயில்ல பரவாயில்ல. வீட்டுல சொல்லிடணும். அப்புறம் வந்துட்டு அப்புறம் மறுபடியும் அன்னைக்கு இப்படி சொன்னா இப்படி. ஆமாம், அப்புறம் அதெல்லாம் கேட்கக்கூடாதுல்ல. வேலை நேரம் எங்கே பார்க்குற சேஃப்டியாக்க நீ தான் சொல்லியில உள்ளுக்கே தானே இருப்பேன்னு சொன்னில்ல. அந்த இப்படிதான் ஒரு வயசான ஒரு அக்கா, இப்ப 45 வயசு ஆகுது. அந்த அக்காவுக்கு போட்டு கொடுத்து 13 வருஷம் ஆச்சான். அப்பயே எவ்வளோ 500 வெள்ளிக்கு என்னவோ போட்டு கொடுத்து போலாம். என் கூட தான் வேலை பார்க்கணும் அந்த அக்கா. மாசம் ஒரு நாள் தான் அந்த வீட்டுக்கு போகுமா. போயிட்டு அவங்க போய் பார்த்துட்டு அந்த லெவி காசு கொடுத்துட்டு, அதுக்கு மாத்தி விட தெரியாதான், அதனால போயிட்டு லெவி காசை கொடுத்துட்டு சொல்லும். இங்க 13 வருஷம் ஒரே இடத்துல வேலை பார்த்து. ஓ, நான் வந்து லெவி வந்து 0 போட்டிருக்கிறேன். அதுதான் இப்போ இதே மாதிரி தான் முதலையும் பெர்மிட் எடுத்து கொடுத்தா வந்தியா? ஸ்பெஷல் பாஸ் இல்லையா? நான் ஸ்பெஷல் பாஸ் போடல. ஓ, இது மாதிரி இதே மாதிரி தான் மெய்டு வேலைக்கு வந்துடுது. இது மாதிரி வேலை பார்த்தேன். ஆமா, அதான் ஸ்பெஷல் பாஸ் போட்டு வந்தாலும் காசை ஏமாத்திட்டான்னு இருந்தா உங்களுக்கு வந்தானே. ஆமாம்மா. இல்லை, ஆனால் இந்த வேலையாவது நார்மலாக இந்த வேலையா இந்த ஏதாவது வாங்கி கொடுத்தாரு. ஸ்பெஷல் பாஸ்னா என்னன்னு தெரியல. அந்தால எங்க வாங்கி கொடுத்தான்? காசு கொண்டு ஓடிட்டா. நான் இப்ப வேற ஆள்கிட்ட சொல்லல, நம்ம முயற்சி பண்ணி முடிவு பண்ணி உங்க மாதிரி ஒரு அக்கா தெரிஞ்சவங்க இருந்துட்டு அந்த அக்கா பண்ணி கொடுத்தாங்க. அந்த ஆள் நம்பரை கொடு, அந்த ஆள் நம்பரை கொடு, போனை போட்டு பேசலாம் நம்ம பணத்துக்கு. இப்ப யாரு அப்ப இந்த அக்கா சொன்னாங்கன்னா இந்த அக்காவும் உன்கிட்ட காசு கேட்டிருப்பாங்கல்ல இந்த வீட்டுல பெர்மிட் போட்டு தரத்துக்கு. அவங்க எவ்வளவு கேட்டு வாங்கினாங்க? அந்த ஆள்கிட்ட வந்து 2000 வெள்ளி கொடுக்கும், இவங்கள்ட்ட வந்து 3 ரூபா கொடுத்து. இந்த அக்கா பேரு இல்ல இந்த அக்கா வள்ளி. ஓ, வள்ளி அக்கா. சரி 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 சரி. அவங்க வந்து ஒரு எம்ப்ளாயர் பேர்ல போட்டு, அவங்க எம்ப்ளாயரை கூட நம்ம பார்த்ததே கிடையாது. இப்ப வள்ளி அக்கா தான் வந்து இப்ப அந்த அங்கெல்லாம் போக கூடாது வீட்டு வேலைக்கு போகணும்னு சொல்லி உங்கள்கிட்ட பிரச்சனை பண்ணாங்களா? இல்ல அந்த எம்ப்ளாயர். ஓ, அந்த வள்ளியாக்கா போட்டு கொடுத்த எம்ப்ளாயர் வந்து அவங்க வீட்டு வேலைக்கு வர சொன்னாங்களா? 7 மாசம் அமைதியா இருந்துட்டு அதுக்கப்புறம் வீட்டு வேலைக்கு வான்னு சொன்னாங்களோ? அந்த எம்ப்ளாயர் எந்த ஏரியா? ஈஸ்வன் சைடா? சரி சரி சரி. இப்போ இவங்கள்ட்ட வள்ளியாக்காட்ட 3000 வெள்ளி கொடுத்தா எம்ப்ளாயருக்கு அவங்க காசு கொடுக்க மாட்டாங்களா? வள்ளியாக்காவே வச்சுக்குவாங்களோ? எம்ப்ளாயருக்கு தான் கொடுத்துருவாங்க. அதான் அந்த எம்ப்ளாயர் கொடுக்குறேன்னு தான் சொல்லி இருக்கிறான். நீ வேற பக்கம் போட்டு வந்து நான் காசு வந்து நீ சிங்கப்பூர்ல வந்து வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி இருக்கிறான். கொடுல எனக்கு 2 குடு, சாயந்தரம் போய் நான் பறிச்சு தரேன் பாரு. சரி, அப்போ புரிஞ்சிருச்சு. அப்போ வீட்டு வேலை நம்ம வீட்டு வேலையெல்லாம் செய்ய முடியாது. நீ சொல்கிற ஷெட்யூல்டு போதா டைட்டாக அந்த கடைக்கு மாட்டி இல்லையா? சீன கடையில் அங்கே போய் வேலை இருக்குது. ஆனால் நீ அது சாயந்தரத்துக்கு மேலே, ஆனால் அது சாயந்தரம் 8:30க்கு முடியும், 11 மணி ஆகுதுங்கிறியா? அதுக்காக சொன்னேன் நான். இல்ல முடிஞ்சது நான் நேரம் ஏமாற்றி எடுத்து வந்துகிட்டே இருப்பேன். நமக்கு இல்லை 8:30க்குலாம் 8:30 வரைக்கும் தானே வேலை சொன்னேன். அப்புறம் எதுக்கு 11 மணி வரைக்கும் வருது? உங்க வீட்டுக்கு அந்த பையன் குமார் எது பார்க்க? ஓ, சனிக்கிழமை சாயந்தரம் மாமா வீட்டுக்கு வர மாதிரி சனி ஞாயிறு இரவு 2 நாள் பார்த்துக்க. ஏன்னா 6 மணிக்கெல்லாம் முடிஞ்சிருதுல வேலை. அந்த பையன் குமார் என்ன வேலை பார்க்குற அப்படி? ஓ, சரி சரி சரி. உங்க மாமா அவர் ஆபீஸ்ல வர்க் பண்றாரு. என்னன்னு தெரியல. அது என்ன வேலைன்னு எனக்கு தெரியாது, நான் கேட்டதில்ல. சரி சரி. இந்த குமாருங்கிற பையன்ட்ட சொன்னியா இங்கே தங்கிக்கிட்டு போகிற மாதிரி அந்த விஷயத்த சொன்னியா? 300 வெள்ளி வாடகை கொடுக்கறது மட்டும் சொல்லிட்டேன். சரி சரி, சந்தோஷம் சார் கேட்குறது. ஏன்னா அந்த பையன் அப்புறம் தெரியலன்னு நான் பேசாமல் அந்த பையன்ட்ட உளறிட்டு என்ன போச்சுல, அதுக்காக தான் கேட்டது நான். சொல்லிட்டேன். அப்போ இப்படி இருந்தால் எங்களுக்கெல்லாம் நீ சொன்ன மாதிரி சமைச்சு தர முடியாது.
அப்போ நீயே தான் சமைச்சுக்கணும். ஏன்னா நீ சொன்ன மாதிரி வேலைக்கு எந்திரிச்சு வேலைக்கு போகும்போது ப்ரிப்பேர் பண்ணி தர முடியாதுன்னு சொல்கிற. ஆமா ஆமா. அதனால் அது செட் ஆகாதுன்னு நினைக்கிறேன். தனியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, மற்ற நாள் சொல்லிடுறோம் அப்புறம் கஷ்டப்படும், எல்லாருக்கும் கஷ்டம். ஆமாம்மா, அதனால தான் நான் இப்போ தெளிவாக கேட்டுக்கிறேன். வேலை செய்கிறதுலேருந்து எதுவும் பிரச்சனை வருமா என்ன, எங்கே வேலை பார்க்குறா, அதுக்கு தான் எல்லாம் கேட்டுக்கிறது நம்ம. சரி 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 சரி. வேறு ஏன்னா வேறு எதானா பிரச்சனை, இது கடைக்குள்ளே உள்ளே வச்சு இது வேலை செய்கிறதுனா ஒன்றும் பிரச்சனை வராது. அதுக்கு தான்